கச்சத்தீவில் புதிதாக கட்டப்பட்ட புனித அந்தோணியார் தேவாலயம் இன்று திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் தமிழகத்தை சேர்ந்த 82 பேர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவை மண்டபம் மரைக்காயர்கள் குத்தகைக்கு எடுத்து முத்துக்குளிக்கவும் மீன்பிடிக்கவும் பயன்படுத்தி வந்தனர். ராமேஸ்வரம் ஓலைக்குடாவை சேர்ந்த அந்தோணி பிள்ளை பட்டங்கட்டி, தொண்டியை சேர்ந்த சீனிக்குப்பன் பட்டங்கட்டி ஆகியோர் 1913ஆம் ஆண்டு கச்சத்தீவில் சிறிய ஓலை குடிசையில் புனித அந்தோணியார் தேவாலயத்தை நிறுவினர். கச்சத்தீவு இலங்கைக்கு அளிக்கப்பட்ட போது ஏற்பட்ட ஒப்பந்தப்படி புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் இந்தியர்கள் பாஸ்போர்ட், விசா இல்லாமல் பங்கேற்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அந்தோணியார் தேவாலயம் கட்டுவதற்கு யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் கடந்த மே 8ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். பணியில் முடிந்ததை அடுத்து டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தேவாலய திறப்பு விழா முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் தேவாலயத்தை திறந்து வைத்தார். தேவாலய திறப்பு விழாவில் ராமேஸ்வரம் பங்குத்தந்தை சகாயராஜ் தலைமையில் பங்குத்தந்தைகள், கன்னியாஸ்திரிகள், மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட 82 பேர் விழாவில் பங்கேற்றனர். அதேபோன்று இலங்கையிலிருந்து 150 பேர் திறப்பு விழாவில் பங்கேற்றனர். புதிய தேவாலயம் மூலம் இருநாட்டு நல்லுறவு மேலும் வலுப்பெறும் என்று யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் நடராஜன் குறிப்பிட்டார். இந்த திறப்பு விழாவை சிறப்பாக இங்கே நடத்தியிருப்பது நம்மளுடைய நட்புத்தன்மையை காட்டுகின்றது, அந்த நட்பான உறவை காட்டுகின்றது. தேவாலயம் திறப்பு விழாவை முடித்துக்கொண்டு தமிழகத்தை சேர்ந்த 82 பேர் 3 விசைப்படகுகள் மூலமாக மீண்டும் தாயகம் திரும்பினர். தேவாலயத்தில் தமிழர்களுக்கு இருந்த உரிமை அனைத்தும் இழந்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த கோயில் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. இது போக அந்த கோயிலை தன்னிச்சையாகவே அவங்க முழுமையாக கட்டியிருக்காங்க. அதில் எங்களுக்கு பங்களிப்பு இல்லைன்னு சொல்கிற வருத்தம் ரொம்ப இருந்துச்சு. இலங்கை வசம் உள்ள கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.